இன்றைக்கி நம்ம சீரியல் லைட்டு ஒர்க் ஆகலை, அதை எப்படி சரி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது வாங்கின கிட்ட 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது ஒர்க் ஆகவே இல்லை. செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு. எரியல. நம்ம எப்படி அதை சரி பண்ணுறது, எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. அதை நம்ம சரி பண்ணதுக்கு முன்னாடி இதை மாதிரி சிக்கு இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், அதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி தனியாக பிரித்து சிக்கு இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதை மாதிரி சீரியல் லைட்டில் வந்து 2 கனெக்ஷன் இருக்கும். ஒரு எர்த்து, ஒரு மெயின் இருக்கும். 2 கனெக்ஷனை வந்து இதை மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி பின்னு போட்டு இதை மாதிரி, ஏன்னா செக் பண்ணுறது வசதியாக இருக்கும். இல்லைனா நம்ம லூஸ் கனெக்ஷனாக இருந்ததுன்னா நம்ம வந்து செக் பண்ணும்போது எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியாது நம்மளுக்கு. அதனால் இதுமாரி வந்து ஒரு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஒயரில் கனெக்ட் பண்ணி இது மாதிரி வந்து ப்ளக்கில் கனெக்ட் பண்ணி வச்சுக்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ சொறி விட்டு நம்ம செக் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணையும் டச் ஆகக்கூடாது எதுலேயும். ஏன்னா எர்த்து இது மெயின். டச் ஆனால் ஃபயர் ஆகும், அப்புறம் ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம கரண்ட்டில் வேலை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவேராக இருக்கணும், இல்லைனா ஷாக் அடிக்கும். சரி, ஓகே. இப்போ தனியாக வச்சுடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டேன். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் கனெக்ட் பண்ணுறேன். சுவிட்சு போட்டு பார்க்குறேன். எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஒரு லைட்டு கூட எரியலை எனக்கு. அது எப்போ ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. அது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து இது வோல்டேஜ் டெஸ்டர். இது வந்து டெஸ்டரு. இதை வச்சு கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா இது வந்து ஒயர் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகியிருந்து வெளியே ஒயர் தெரிஞ்சால் மட்டும்தான் செக் பண்ண முடியும். இதை வச்சு ஒயர் கட் பண்ணி பார்க்குறதா இது வேஸ்ட் ஆகிடும். லைட் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு இது மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. இது நான் ஃபஸ்ட்டு சொன்னது. இது வந்து ஒயர் டெஸ்டரு. இது வோல்டேஜ் அலாட்டு இருப்பாருங்க. வோல்டேஜ் அலாட்ரு இவர்கிட்ட வாங்கி வச்சுங்க. அப்போ தான் செக் பண்ண முடியும் நம்மளால். இல்லைன்னு செக் பண்ண முடியாது. இது வந்து கரண்ட்டு ஒயர் உள்ள போதா இல்லையான்னு வெளியேருந்து பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி செக் பண்ண அவசியம் இல்லை நம்மளுக்கு. இது வந்து டெஸ்டரு, இது வந்து அலாட்ரு. டெஸ்டர் என்னென்னா கம்பி வெளியே தெரியணும். இதை மாதிரி வெளியே தெரிஞ்சால் மட்டும்தான். இப்போ இது மாதிரி தெரியுது பார்த்தீங்களா ஒயரு, பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒயர் வெளியே தெரிஞ்சால் மட்டும்தான் அது கரண்ட்டு போதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். அதனால் இது பேர் டெஸ்டரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் அலாட்ரு. அது மேலே வைக்கணும் அவசியம் இல்லை. ஒயர் மூலம் வச்சாலே தெரியும். இது பார்த்தீங்களா, இப்படி வச்சாலே தெரியும் கரண்ட்டு உள்ளே போதா இல்லையான்னு. இது இருந்தால் மட்டும் தான் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். ஸோ இது பேர் வந்து வோல்டேஜ் அலாட்ரு. இது வந்து டெஸ்டரு. ஸோ நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது இதுதான் நம்மளுக்கு. இதை வச்சு செக் பண்ணுன்னு பார்க்கலாம் நம்ம. சரி, ஓகே. இப்போ கரண்ட்டு எது வரைக்கும் போகுது, எங்கே டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ மேலே வச்சுட்டே வாங்க. இப்படி என்ன பண்ணீங்க, ஸ்டெப்பாக எடுத்து வச்சு பார்த்துட்டே வாங்க. அப்படியே இது மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணியே வாங்க. ஒயர் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டே வாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் ஒயர் ஃபுல்லாக செக் பண்ணேன். நான் செக் பண்ணுறதுக்கு குறைஞ்சி 20 மினிட்ஸ் டைம் ஆகிடுச்சு எனக்கு. அவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சி செக் பண்ணி கண்டுபிடிச்சது 2 இடத்துல லைன் பாஸ் ஆகாமல் இருந்தது, அதாவது லைட் எரியாமல் இருந்தது. ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சி 2 லைட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 லைனையும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், இது இங்கே தான் லைட் எரியாமல் இருந்தது. இந்த 2 லைட்டும் இந்த 2 லைட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ 2 லைனையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறோம். நான் கனெக்ட் பண்ணிவிட்டுனா லைட் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணலாம் லைட் எரியா இல்லையான்னு. 2 லைனை இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். இது மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் எரியுதான்னு. வாவ், எரியுது.
நான் ஒரு லைட்டு மட்டும் எரியல, ஐ மீன் இப்போ ஒரு ரோ மட்டும் எரியலன்னு நினைக்கிறேன். ஒரு லைட்டு விட்டு ஒரு லைட்டு மட்டும் எரியுது, பார்த்தீங்களா? எரியல பாருங்கள். இது ஃபுல்லாகவே அப்படி தான் போல், ஒரு லைட் எரியுது, இன்னொரு லைட்டு எரியலை. நான் 2 லைட்டு கட் பண்ண சொன்னேன் இல்லையா, ஒரு லைட் தான் கனெக்ட் பண்ணேன், அதனால தான் ஒரு ரோ எரியல நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி இதை கட் பண்ண இதையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஒர்க் பாருங்கள். இப்போ நம்ம இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எதுன்னு பார்க்கலாம். நான் இதையும் கனெக்ட் பண்ணிட்டேன். 2 லைட்டு கட் பண்ணதில் 2 லைட் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 2 லைனையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ போட்டு பார்க்கலாம் ஃபுல் லைட்டு மொத்தமாக எரியுதா என்ன. ஓகே, இப்போ பாருங்கள் மொத்த லைட்டும் எரியுது. ஸோ இந்த ஒயரில் வந்து ஃபுல் செட்டில் வந்து 2 லைட்டு மட்டும் ஃபீஸ் போயிருந்தது. அதை கண்டுபிடிச்சிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா, கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 டைரெக்டாக லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஒயர் ஃபுல்லாக எரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.